இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ப்ரொடெக்ட் ஒர்க் ஷீட் ஒர்க் புக். ஓகேவா? எப்படி நம்ம ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ முக்கியமாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுல நமக்கு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லியாக மாற்றி யாருக்கு அனுப்பணுமோ ஸோ அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணி ஒரு விதமாக ப்ரொடெக்ட் பண்ணலாம். இன்னொன்று ஷீட்டை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், ஆனால் அதில் எதுவும் எடிட் பண்ண முடியாது. ஸோ எடிட் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஷீட்டில் உள்ள எந்த டேட்டாவையும் அவங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷீட்டை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்போ நம்மள்ட்ட ஒரு 10 ஷீட் இருக்குன்னா 10 ஷீட்டில் 9 ஷீட் யார் வேணாலும் பார்க்கலாம், அதை எடிட் பண்ணலாம். ஸோ எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் பர்டிகுலராக ஒரு ஷீட்டை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அதை எடிட் பண்ண முடியாமல், ஓப்பனே பண்ண முடியாமல், அதை பார்க்கணுன்னா கூட நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் பார்க்கவே முடியும் உள்ளே இருக்க டேட்டாவே. ஸோ வியூ பண்ணுறதுக்கு கூட நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல். ஸோ நான் பண்ணும்போது நீங்களும் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபைலுக்குள்ளே போங்க. ஸோ ஃபைலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம காலையில் பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதில் நம்ம பார்க்காத ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபோ. ஸோ இன்ஃபோக்குள்ளே போயிடுங்க. ஸோ இன்ஃபோக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ரொடெக்ட் ஒர்க் புக் அப்படின்னு இருக்கா. ஸோ அடுத்தது இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரொடெக்ட் ஒர்க் புக் அப்படிங்கிற இந்த மெனுக்குள்ளேயே சப் மெனு இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்வேஸ் ஓப்பன் ரீட் ஒன்லி. ஸோ இந்த ஒர்க் புக்கை இந்த ஆப்ஷனில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே ரீட் ஒன்லியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ரீட் ஒன்லி என்னென்னு புரியுதா? ஜஸ்ட்டு ரீட் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அதில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. அடுத்தது பாருங்கள், என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட். ஸோ ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அதாவது நம்ம டேட்டாவை யாரும் பார்க்கவே கூடாது, பாஸ்வேர்டு இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டாவது. மூணாவது ப்ரொடெக்ட் கரண்ட் ஷீட். இப்போ நம்மள்கிட்ட 10 ஷீட் இருக்குது. அதில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கரண்ட் ஷீட்டை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒர்க் புக்கோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் அந்த ஒர்க் புக்கில் இருக்கிற ஷீட்டு, ஸோ மற்ற டீட்டெயில் எதுவுமே நீங்கள் யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதோடைய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ காலமோ ரோவோ அதில் உள்ள வேல்யூ எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு, இப்போ நம்ம காலையில் பார்த்தோமா ஷேர் ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, யார் அந்த ஒர்க் புக்கை அக்சஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அக்சஸை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூகுள் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்சஸ் கொடுத்துருப்பாங்க. யார் யார் அதை எடிட் பண்ணணும், யார் ரீட் ஒன்லி அக்சஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் அக்சஸ் கொடுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி நம்ம அக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அடுத்தது ஆட் ஏ டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆதார் கார்டு எடுத்துங்க. ஸோ ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டிருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆதார் கார்டில் அந்த பெரிய அந்த ஃபஸ்ட்டு அந்த பிடிஎஃப்பை டெவலப் பண்ணி ஒரு அட்டையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும், ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் மேனுவலாக நம்ம பேப்பரில் சைன் பண்ணுற மாதிரியான சிக்னேச்சர் இருக்காது. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் இங்கே அவைலபிள். கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்க் ஆஸ் ஃபைனல். இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறோம். இப்போ எடிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஸோ இன்றைக்கி காலையில் எடிட் பண்ண ஆரம்பிக்கிறோம், அந்த டேட்டா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்டேட் பண்ண என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் அதிகமாகிட்டே போகும். இப்போ இன்றைக்கி ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஐயோ, ஒரு நாள் பேசணும் வேஸ்ட்டாக போச்சா? லாஸ்ட் 30 செகண்ட் ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிடுச்சு.
சரிப்பா. இப்போ நம்ம ப்ராடக்ட் ஒர்க் புக்கில் மார்க்கஸ் ஃபைனல். ஸோ மார்க்கஸ் ஃபைனல் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டாக்குமெண்ட் ஒரு 4 நாளாக நம்ம கண்டினியூஸாக அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள்கிட்டேருந்து நாங்கள் என்எஸ்டிசிக்கு டேட்டா வாங்குவோம். என்எஸ்டிசிங்கிறது என்னன்னு சொல்லலையா உங்களுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களோட நேமு, உங்களுடைய ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் வாங்குவோம். ஸோ இன்றைக்கி ஒருத்தர் ஆப்ஷன் தானே, இன்றைக்கி 35 பேரோட டேட்டா நான் வாங்கிடுவேன். வாங்கி என் எக்ஸல் ஷீட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மறுபடியும் அவங்க வருவாங்க. வந்தோன்னே என்ன பண்ணுவேன், மறுபடியும் அவங்க டேட்டாவை அப்டேட் பண்ணி நான் எங்களோட மேனேஜருக்கு சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி சென்ட் பண்ணும்போது நேற்று ஒரு ஃபைல் நேம் வச்சுருப்பேன், நான் டேட்டு போட்டு வச்சுருப்பேன். இன்றைக்கி என்ன டேட்டு, 9/3/2026. ஸோ அப்படின்னு அந்த என்எஸ்சிசி டேட்டாவோட அந்த டேட்டை போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் அதோட நேமை. இப்போ நாளைக்கு வரும்போது என்ன பண்ணுவேன், ஒரு புது ஆள் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டேட்டாவை அப்டேட் பண்ணிவிட்டு நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ 36 பேர் தான் இந்த கிளாஸில் அப்படின்னா 36 பேரோட டேட்டா எனக்கு கிடச்சிச்சின்னா எனக்கு அதுதான் கடைசி டேட்டாவாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபைனல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டேட்டாவை நான் அப்டேட் பண்ண போகிறதில்ல, எந்த டேட்டாவை ஆட் பண்ண போகிறதில்ல, அதில் எதாவது மாடிஃபிகேஷனும் பண்ண போகிறதில்ல அப்படின்னா அதை நான் அதோட லாக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன் மார்க்கஸ் ஃபைனல் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, அப்டேட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக மார்க்கஸ் ஃபைனல் கொடுத்துடலாம். இதுவே நீங்கள் அதை கொடுக்காம விட்டீங்கன்னா ஆகும், எது முன்னாடி பண்ண டாக்குமெண்ட்டு, எது கடைசியாக நம்ம அப்டேட் பண்ண டாக்குமெண்ட்டு தெரியாது. ஸோ மார்க்கஸ் ஃபைனல் கொடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் கையே வைக்க போகிறதில்ல அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இத்தனை ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்வேஸ் ஓப்பன் ரீட் ஒன்லி. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுடைய ஒரு ஒர்க் புக்கை எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஒர்க் புக்கில் ஒரு ஷீட் இருக்குது. இப்போ எனக்கு ஸோ உங்கள்கிட்டையும் ஒரு ஷீட் தானே இருக்குது, ஏதாவது ஒரு ஷீட் எடுத்துங்க. நான் ஒரு டேட்டா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு டேட்டா எடுத்துங்க. இந்த டேட்டா தான் நான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஃபைலுக்கு போகிறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு இன்ஃபோ. ஓகேவா? ஸோ பண்ணியாச்சா? ஸோ என் கூட ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நீங்களும். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஃபோக்குள்ளே போயிட்டேன், ப்ரொடெக்ட் ஒர்க் புக் போயிட்டேன். அதில் ஆல்வேஸ் ஓப்பன் ரீட் ஒன்லி. ஸோ இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட்டை நான் சேவ் ஆஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசாக பண்ணிங்கன்னா சேவ் பண்ணுங்கள். இருக்கிற டாக்குமெண்ட்டை நம்ம ரீட் ஒன்லியாக மாற்றணும் அப்படின்னா நான் சேவ் ஆஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஆல்வேஸ் ரீட் ஒன்லி. ஓகேவா? ஸோ AROLY. ஸோ எனக்கு ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்வேஸ் ரீட் ஒன்லினே கொடுத்துக்கிறேன்.
ஓகேவா? ஸோ நான் நேம் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன், இங்கே பாருங்கள் நேம் சேஞ்ச் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நான் இப்போ புதுசாக சேவ் பண்ணது சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் சேவ் பண்ண டாக்குமெண்ட் இதுதான். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி வருதா, ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. அதில் என்ன காட்டுது எல்லாருக்கும் தெரியுதா? ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வருது. என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வுட் யூ லைக் டு ஓப்பன். ஸோ இதை ஓப்பன் பண்ண போகிறீங்களா? ஸோ அதில் ரீட் ஒன்லி அக்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணுமா, இல்லை ரீட் ஒன்லியாக ஓப்பன் பண்ணால் போதுமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரீட் ஒன்லியாக ஓப்பன் பண்ணால் போதும், ஓகேன்னு எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோன்னா எனக்கு ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதில் போய் டைப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, எனக்கு அதை நோ கொடுத்துருந்தா எனக்கு ரீட் ஒன்லியாக இருந்திருக்கும். நான் எஸ் கொடுத்ததுனால என்னால் டைப் பண்ண முடியுது. இப்போ நான் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் இதுக்கு மறுபடியும் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து நோ கொடுக்குறேன். அப்படியே டைப் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எஸ் கொடுக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, எஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஸோ இது ரீட் ஒன்லியாக இருக்குது, நீங்கள் சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ப்ராம்ப்ட் எனக்கு இங்கே வருது. ஏன்னா இது ரீட் ஒன்லி, நம்ம எஸ் கொடுத்தோன்னே அது ரீட் ஒன்லியாக தான் எடுத்துக்கிச்சு. இப்போ பாருங்கள், இதில் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் டைப் ஆகும், ஆனால் இந்த ஃபைலை நீங்கள் அப்படியே சேவ் பண்ண முடியாது. அதை நீங்கள் சேவாஸ் தான் பண்ணிக்கலாமே தவிர ஒரிஜினல் ஃபைலை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. செக் பண்ணுங்கள், வருதா? செக் பண்ணியாச்சா? ஸோ நான் பண்ணும்போதே பண்ணியிருக்கலாம்ல. ஸோ நான் மறுபடியும் கூட ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபைலில் போகிறோம், இன்ஃபோ. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொடெக்ட் ஒர்க் புக் கொடுத்துட்டோம். அதில் ஆல்வேஸ் ஓப்பன் ரீட் ஒன்லி ஆப்ஷன் தான் இங்கே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது அந்த ஆப்ஷனில் இருந்ததுன்னா இது ஹைட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு, ஸோ சேவ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது தான் சேவ் ஆகும். அடுத்த முறை நீங்கள் அதில் எதாவது மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், we cannot save. ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி ரீட் ஒன்லி ஃபைலாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த ப்ராம்ப்ட் மூலயமா காட்டும். ஓகேவா? முடிச்சாச்சா? அடுத்தது போகலாமா? ஸோ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு புது ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே ஷீட்டில் நான் பண்ண போகிறதில்ல, ஒரு புது ஒர்க் புக்கை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் போயிட்டு நான் வேறு ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஃபைலுக்கு போகிறேன், இன்ஃபோக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ நம்ம ப்ரொடெக்ட் ஒர்க் புக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம்னா ஆல்வேஸ் ஓப்பன் ரீட் ஒன்லி. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது ஹைட் ஆகிருக்கும். எதுவுமே பண்ணலை அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குன்னா ஷீட்டில் எந்த ப்ரொடெக்ஷனும் நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம ரீட் ஒன்லி பண்ணியிருந்தோன்னா அது ஹைடாக இருந்தது. இப்போ நான் அடுத்தது பண்ண போகிறது என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு. உங்களோட குளோபல் எக்ஸாமுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், எப்படி பாஸ்வேர்டை செட் பண்ணுறது, பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ரெண்டுமே இருக்கும். செட் பண்ணுறதும் வரும், ரிமூவ் பண்ணுற கொஸ்டினும் வரும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் எந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் தேடணும் அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எப்படி பண்ணுறதுன்னு தெரியுது, ஆனால் எந்த மெனுக்குள்ளே போய் அதை தேடணும்னு தெரியணும். ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. ஃபைலுக்குள்ளே இன்ஃபோக்குள்ளே அந்த ஆப்ஷன் இருக்குது.
ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஷீட்டை நான் பாஸ்வேர்டு கொடுத்து என்கிரிப்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு கொடுத்துறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ண சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 ஸோ அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்டு நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இது கொடுத்தோன்னா எப்போவுமே நம்ம ரீடைப் பாஸ்வேர்டு கேட்க இல்லையா, எந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணாலும் ஒருவேளை நீங்கள் தப்பான பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு ஞாபகம் இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டே ஓப்பன் ஆகாது. ஸோ அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக ரீடைப் பாஸ்வேர்டு இங்கேயும் கேட்குது. ஸோ நான் அதே சேம் பாஸ்வேர்டு ப்ரீவியஸாக கொடுத்த அதே பாஸ்வேர்டை இங்கேயும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்குன்னா என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்து பாஸ்வேர்டு இஸ் ரெக்வயர்ட் டு ஓப்பன் திஸ் ஒர்க் புக். எந்த ஆப்ஷன் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே காட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம ரீட் ஒன்லி ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தோம். அப்போது ரீட் ஒன்லி ஹைடாக இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், புதுசாக ஒரு நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், பாஸ்வேர்டு என்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அதனுடைய சேவ்டு லொக்கேஷனில் போயிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது பாருங்கள், பாஸ்வேர்டு என்கிரிப்ட்டுங்கிறத நான் கொடுத்துருந்தது. இங்கே பாருங்கள், அந்த ஃபைல் ஓப்பன் ஆகலை. இது வந்து பேக்ரவுண்டில் ஏற்கனவே ஓப்பன் ஆகிருந்த ஃபைல். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இதை கூட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இந்த எல்லா எக்ஸல் ஃபைலையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது பாஸ்வேர்டு என்கிரிப்ட் அப்படிங்கிற அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு பாஸ்வேர்டு கொடுத்தா தான் உள்ளேயே அலோவ் பண்ணணும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இப்போது செட் பண்ணி இந்த பாஸ்வேர்டை இங்கே செட் பண்ணுறேன், இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணதும் என்னுடைய டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போது யாரும் ஒருத்தர் நம்மளுடைய மெயிலை யாராவது அக்சஸ் பண்ணி நம்ம அனுப்பின டேட்டாவை டவுன்லோட் பண்ணால் கூட பாஸ்வேர்டு தெரியாமல் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்தா இன்னும் பெட்டர், யாருமே வந்து கெஸ் பண்ணாத அளவுக்கு. ஸோ 1 to 9 இல்லை ABCD இந்த மாதிரி காம்பினேஷன் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காம்பினேஷனாக கொடுத்தோம்னா இன்னும் நம்மளுடைய எக்ஸல் ஃபைல் சேஃபாக இருக்கும். ஸோ எல்லோரும் பண்ணியாச்சா? ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடலாமா? நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இதில் ஏற்கனவே ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிட்டோம். அதனால் நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது திரும்ப என்ன பண்ணுறேன், ஃபைலுக்குள்ளே போகிறேன், இன்ஃபோக்குள்ளே போயிட்டேன். ஸோ இன்ஃபோக்குள்ளே ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கு இதில் இங்கே பாருங்கள், இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் ப்ரொடெக்ட் கரண்ட் ஷீட். ஸோ நம்மள்கிட்ட மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பர்டிகுலராக கரண்ட் ஷீட் எந்த ஷீட்டு ஓப்பனில் இருக்குதோ அந்த ஷீட்டை மட்டும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் புக்குமே ப்ரொடெக்ட் ஆகிடும். அந்த ஒர்க் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே பாஸ்வேர்ட் தரணும். இப்போ நான் கரண்ட் ஷீட்டை மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல எனக்கு மல்டிபிள் ஷீட் இருக்கணும். ஸோ ஒரு ஷீட் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஷீட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு ஷீட்டை ஆட் பண்ணிவிட்டு அதில் சும்மா ஏதோ ஒரு டேட்டாவை டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறது இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிற இந்த ஷீட்டு தான். 2 ஷீட் இருக்குன்ட்டு நான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறது ஒரே ஒரு ஷீட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஷீட்டை கரண்ட் ஷீட்டாக வச்சுட்டு இப்போது ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஸோ ஃபைலுக்குள்ளே போயிட்டு இன்ஃபோ, ஸோ சேம் அதே ஆப்ஷன் இன்ஃபோக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ப்ரொடெக்ட் ஒர்க் புக் ஆப்ஷனில் ப்ரொடெக்ட் கரண்ட் ஷீட். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், ஸோ கரண்ட் ஷீட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் எதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுது. எல்லாருக்கும் தெரியுதா? ஜூம் பண்ணவா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அலோ ஆல் யூசர் ஆஃப் திஸ் ஒர்க் புக் டூ. ஸோ எல்லா யூஸரும் எதை பண்ண முடியும் அப்படின்னா செலக்ட் லாக்டு செல், ஸோ செலக்ட் அன்லாக்டு செல்
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற ஆப்ஷனை இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸ் இருக்குது, அந்த செக் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதில் நான் தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்செர்ட் ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இன்செர்ட் ரோ அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது டெலிட் ரோங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த ஷீட்டுக்கான பாஸ்வேர்டு, நம்ம இது முன்னாடி ஒர்க் புக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோம். ஸோ அது ஓப்பன் ஆகிறதுக்கே பாஸ்வேர்டு வேணும். ஸோ இந்த ஷீட்டுக்கான பாஸ்வேர்டு சேம் 1 2 3 4 5. ஸோ இதை மாதிரி ரொம்ப சிம்பிளான பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது. நம்ம எஜுகேஷன் பர்பஸுக்காக சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னா திரும்ப ரீடைப் பாஸ்வேர்ட். ஸோ சேம் பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிக்கிறோம். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஓகே பண்ணிவிட்டு நான் வெளில வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த ஷீட்டை நான் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த ஒர்க் புக்கு மொத்த ஒர்க் புக்குமே இந்த நேம் பார்த்துங்க, பிளாக் செயின் Q2 அப்படிங்கிறது தான் அந்த ஷீட். நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது திரும்ப அந்த பிளாக் செயின் அப்படிங்கிற இது Q1. ஓகே, ஸோ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ இங்கே நான் வந்து ஒரு இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஷீட் இல்லைன்னு நினைக்கிறேன். அது நான் அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இருக்குது. ஸோ நான் வேறு ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டேன், வேறு ஒர்க் புக்கை. ஸோ இப்போது அந்த ஒர்க் புக்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தேன்னா ஷீட்டை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் எனேபிள் இல்லை பாருங்கள். ஸோ எந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோமோ, அதாவது அங்கே ப்ரொடெக்ட் பண்ணும்போது எந்தெந்த செக் பாக்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணீங்களோ அந்த ஆப்ஷன் எதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்காது. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இன்சர்ட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருந்தேன். கரெக்டா? இப்போ பாருங்கள், இன்சர்ட் டெலிட் பண்ணுறதுன்னு ஆப்ஷன் காட்டுதா பாருங்கள். காட்டல தானே? நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? ஸோ இங்கே பாரு, இப்போ நான் இன்சர்ட் பண்ணவும் முடியாது, டெலிட் பண்ணவும் முடியாது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தோமா? ஸோ அந்த ஆப்ஷனால் நீங்கள் பேஸ்ட்டு எதையும் பேஸ்ட் பண்ண முடியாது, ஆனால் கட்டு காப்பி பண்ணலாம். ஸோ ஒரு டேட்டாவை புதுசாக கொண்டு வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதோ, இல்லை ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணுறதோ, காலம் இங்கே நம்ம வந்து காலம் பற்றி எதுவுமே கொடுக்கல. ரோவை இன்சர்ட் பண்ணுறது, ரோவை டெலிட் பண்ணுறது, 2 ஆப்ஷன் மட்டும் தான் எனேபிள் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ அப்போ 2 ஆப்ஷன் பண்ண முடியாது இல்லையா? ஓகேவா? ஸோ இங்கே எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட்டும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், நான் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒர்க் புக்கு, இந்த ஒர்க் ஷீட்டு, அந்த ஒர்க் புக்கில் உள்ள அந்த பர்டிகுலர் ஷீட்டு, இப்போ நான் அடுத்த ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கரண்ட் ஷீட் மட்டும் தானே கொடுத்தோம். இப்போ 2வது ஷீட்டில் நான் ஒரு ரோவை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆகுதா? ஸோ அதே ஒர்க் புக்கில் மற்ற ஷீட்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த கரண்ட் ஷீட்டு, நம்ம எந்த கரண்ட் ஷீட்டாக வச்சு ப்ரொடெக்ட் கொடுத்தோமோ அந்த ஷீட்டில் மட்டும் நீங்கள் என்ன ப்ரொடெக்ஷன் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரொடெக்ஷன் அங்கே ஆக்டிவேஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ டெலிட் பண்ணுறதோ ஆட் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டேட்டாவை ஏதோ ஒரு யூசர், ஒரு ஹேக்கரே வச்சுப்போம். ஸோ ஒரு ஹேக்கர், நம்மளுடைய காம்படிட்டர், யாரோ ஒருத்தர் டேட்டாவை பார்க்க முடிஞ்சாலும் அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? நீங்கள் டைப் பண்ணும்போது அதுக்கான ப்ராம்ப்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இது ப்ரொடெக்டட் ஷீட்டு, சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ முடிச்சாச்சா? பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, அடுத்தது போயிடலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஆப்ஷன் பண்ணுறதுக்காக இதை நான் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஷீட்டு இங்கே இருக்குது, பிளாக் செயின் Q1 அப்படிங்கிற ஒரு புது ஒர்க் புக். அதுக்குள்ளே டெம்ப்ளேட்
அப்படிங்கிற ஒரே ஒரு ஷீட்டு மட்டும் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு ஷீட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கரண்ட் ஷீட்டாக டெம்ப்ளேட்டை வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷனை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன், இன்ஃபோக்குள்ளே போயிடுறேன். ஸோ இன்ஃபோக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரொடெக்ட் ஒர்க் புக். இதில் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ப்ரொடெக்ட் ஒர்க் புக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒர்க் புக்கோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நீங்கள் அதில் எக்ஸ்ட்ரா ஷீட் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஒர்க் புக்குள்ளே எந்த சேஞ்சஸும் வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஸோ ஒர்க் புக்கோட நேமை சேஞ்ச் பண்ணுறதோ, ஸோ ஹைட் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போது கரண்ட் ஷீட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். கரண்ட் ஷீட்டுங்கிறது டெம்ப்ளேட்டு. அதில் போயிட்டு ஃபைலு. ஸோ ஃபைல் மெனுக்குள்ளே சேம் இன்ஃபோ, அதில் ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கு, அதில் ப்ரொடெக்ட் ஒர்க் புக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. எப்பவும் போல் பாஸ்வேர்டு. நான் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், ப்ரொடெக்ட் ஒர்க் புக் ஃபார் இங்கே எனேபிள் ஆகிருக்கா ஸ்ட்ரக்சரு. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸ் ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்கும். ஸோ செலக்ட் ஆகிருக்கும். ஸோ கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் திரும்ப அதே பாஸ்வேர்டை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் போய் நான் இங்கே ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இதான ஷீட்டு. ஷீட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நான் செக் பண்ணுறேன். என்ன ஆகுது, ரைட் கிளிக் பண்ணி செக் பண்ணுவோம். ஏதாவது ஆப்ஷன் எனேபிளாக இருக்கா? தேவையில்லாத 2 ஆப்ஷன் எனேபிளாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியூ கோடு, ப்ரொடெக்ட் ஷீட்டு. ஸோ இங்கே ப்ரொடெக்ட் ஷீட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷீட்டை ப்ரொடெக்ட்டும் பண்ண முடியும் ஃபுல்லாக. நான் இப்போ பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் அதை ரீநேம் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா இன்சர்ட்டும் பண்ண முடியாது. அந்த ஒர்க் புக்குள்ளே இருக்கிற அந்த ஷீட்டில் நீங்கள் கலரை, டேபோட கலர் சேஞ்ச் பண்ணி காட்டணும் இல்லையா, அந்த கலரை சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அதை ஹைட் பண்ண முடியாது, அன்ஹைடும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சரில் வரும். இந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு அவங்க ஏதாவது டைப் பண்ணுவாங்க. ஓகேவா? டைப் பண்ணலாம், டைப் ஆகும். ஆனால் இதுலேருந்து ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இது ஏதாவது நீங்கள் இந்த ஷீட்டோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, உள்ளே டைப் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி, ஷீட்டோட ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ண முடியாது, அதனுடைய ஹோல் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ ஒரு யூசர் டேட்டாவை பார்க்க முடியணும், ஆனால் அதை மாற்றக்கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொடெக்ஷனை செட் பண்ணிக்க வேண்டியதான். பார்க்கவே கூடாது அப்படின்னா டோட்டல் ஒர்க் புக்கே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் சேஃபாக. ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், நான் மறுபடியும் ஒரு புது ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். புது ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஒரு புது ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நேமை நான் மறந்துட போகிறேங்கிறதுனால நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ரொடெக்ஷனே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது அடுத்த ஒர்க் புக் ப்ரொடெக்ஷனை பார்ப்போம். ஸோ ஃபைலுக்குள்ளே போயிடுறேன். ஸோ ஃபைலுக்குள்ளே போயிட்டு இன்ஃபோ. ஸோ திரும்ப ப்ரொடெக்ட் ஒர்க் புக். ஸோ இதில் நம்ம ரீட் ஒன்லி பார்த்துட்டோம், என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் பார்த்தாச்சு, கரண்ட் ஷீட் பார்த்துட்டோம், ஒர்க் புக் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ். ஸோ அதை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு யூஸரை வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் இப்போ நம்ம பண்ண முடியாது. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம அதை கடைசியாக பார்ப்போம். இப்போ மார்க் அஸ் ஃபைனல். இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஷீட்டில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த மார்க் அஸ் ஃபைனல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுனால மார்க் அஸ் ஃபைனல் கொடுக்குறேன். இங்கே உங்களுக்கு பார்த்தா ஒரு ப்ராம்ப்ட் வருது. என்ன வருது அப்படின்னா, ஒர்க் புக் வில் பி மார்க்ட் அஸ் ஃபைனல் அண்ட் தென் சேவ்டு. ஸோ திரும்ப எடிட் பண்ண முடியும்னா எடிட் பண்ண முடியும். ஃபைனல்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணவும் முடியும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டா மட்டும்தான் இதை கொடுக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒர்க் புக்கில் கையை வைக்க போகிறதில்ல. ஒர்க் ஷீட்லேயும் சரி, ஒர்க் புக்லேயும் சரி, எந்த சேஞ்சஸும் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண போகிறதில்லனா மட்டும் இதை கொடுங்க.
ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இங்கே டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் மார்க்ட் ஆஸ் ஃபைனல் டு இண்டிகேட் தட் எடிட்டிங் இஸ் கம்ப்ளீட். ஸோ எடிட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணால் மட்டும்தான் அதை கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க, இங்கே இட் இஸ் ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் த டாக்குமெண்ட். நீங்கள் எடிட் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, திரும்ப எடிட் பண்ணலாம். ஆனால் எடிட்டிங் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இந்த மார்க்கஸ் ஃபைனலுங்கிறத நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் கரெக்டாக இதுக்கப்புறம் பண்ண போகிறதில்ல எந்த சேஞ்சஸும். நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், இதோடைய ஸ்ட்ரக்சர் மாறல. ஆனால் இங்கே ஒரு ப்ராம்ப்ட் வந்திருக்கா, மார்க் ஆஸ் ஃபைனல்னு என்ன சொல்லுது பாருங்கள். அங்கே பாருங்கள், த ஆத்தர் ஆஸ் மார்க்ட் ஆஸ் ஒர்க் புக் ஃபைனல் ஃபார் டிஸ்கரேஜ் எடிட்டிங். எடிட்டிங் பண்ணலாம், நீங்கள் எடிட் எனிவே அப்படின்னு கொடுத்துட்டு எடிட்டும் பண்ண முடியும். ஆனால் ஆத்தரா அந்த ஓனர், இந்த டாக்குமெண்டோட ஓனர் இதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணக்கூடாது, பண்ண போகிறதில்ல, பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்கிறத உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க்கஸ் ஃபைனல் எதில் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மெயிலில் அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ மெயிலில் அட்டாச் பண்ணி ஒரு டேட்டாவை யாரோ ஒரு பர்சனுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, மெயிலேருந்து டவுன்லோட் ஆகும்போது இந்த டைப்பில் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி டவுன்லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எனேபிள் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு தான் எடிட் பண்ணவே முடியும். ஓகேவா? ஏன்னா அந்த ஆத்தர் ஃபைனலாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு பர்சனுக்கு. அது மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஹையர் ஆஃபீஸில் இருக்கலாம். ஸோ யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த டேட்டாவை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபைனலாக இருந்தால் மட்டும்தான். ஸோ ஃபைனலாக இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஒரு டேட்டாவை எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா எடிட் எனிவே கொடுத்துட்டு திரும்ப இங்கே வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, எடிட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ ஒரு சரியான மெத்தட் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபைனல்னு கொடுத்துட்டோம், திரும்ப எடிட் பண்ணும்போது அந்த மார்க்கஸ் ஃபைனல் பண்ணதே வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ப்ரொடெக்ஷனில் நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ எல்லா ஆப்ஷனையும் பார்த்துட்டோம். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் மட்டும் பார்க்கல. ஸோ இதுக்கு நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சரையும் ஆட் பண்ணிடலாம் அப்படியே. ஓகேவா? ஸோ ஆட் டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் இங்கே பாருங்கள், டு சைன் இன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் யூ நீட் டு ஏ டிஜிட்டல் ஐடி. முதல்ல டிஜிட்டல் ஐடி இருந்தால் தான் நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் க்ரியேட் பண்ண முடியும். என்ன பண்ணுறேன், ஸோ அதுக்கு இவங்க கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட டிஜிட்டல் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கா, பார்ட்னர் கூட நம்ம அந்த டிஜிட்டல் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கோமா. ஸோ நான் எஸ் கொடுக்குறேன், என்கிட்ட இல்லை. ஓகேவா? ஸோ இருந்ததுன்னா நேராக அந்த சைன்அப் ஆப்ஷனுக்குள்ளே போகும், அங்கே சைன்அப் பண்ணணும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு யூஸராக இருக்கணும் முதல்ல அங்கே. ஸோ யூஸராக இருந்தோம் அப்படின்னாக்கா அதில் சைன்அப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அது தேவையில்லை, நம்ம அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ சேம் இன்ஃபோ. இப்போ அடுத்தது அதே ப்ரொடெக்ஷனுக்குள்ளேயே இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கணும். பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யாருக்கா அனுப்ப போகிறோம், இந்த டாக்குமெண்ட்டை நம்ம இன்டர்நெட்டில் எல்லோரும் பார்க்குற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக்கை நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஆப்ஷனாக இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இதை இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஸோ இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக் கொடுத்தோடனே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ஒரு சில டீட்டெயில் இங்கே காட்டுது, உங்களுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் செக் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஒர்க் புக்கில் கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா. ஸோ கமெண்ட்ஸை பற்றி இன்னும் நம்ம பார்க்கல இல்லையா. ஸோ கமெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸ் எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் செல்லில் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம டைப் பண்ண போகிறோம், அந்த வேல்யூ சம்மந்தமாக ஒரு ஹிண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏஜ்னு ஒரு காலம் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஏஜ் காலமில் டேட்டா டைப் பண்ணும்போது ஏஜ் எவ்வளோவா இருக்கலாம், 0ன்னு ஏஜ் இருக்குமா, 0ன்னு ஏஜ் இருக்காது, அப்படி தானே. ஸோ மினிமம் ஏஜ் 1லேருந்து
இல்லை மந்தில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 6 மந்த்து, ஸோ பேபிலாம் பார்த்தீங்கன்னா 3 மந்த்து 6 மந்த்து இப்படி தான் இருக்குமே தவிர 0ங்கிற ஏஜ் இருக்காது. ஸோ அங்கே நீங்கள் டைப் பண்ண வேண்டிய டேட்டா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஒரு 200 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 200 ஏஜ் வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்து வைக்க முடியும். இல்லை வேறு ஏதோ ஒரு டேட்டா இருக்குது, ஸோ அங்கே நீங்கள் ஏதோ நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு டெவலப்பருக்கோ இல்லை நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ரொஃபஷனலுக்கோ ஏதோ நீங்கள் ஒரு ஹிண்ட்டு கொடுக்க விரும்புகிறீங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறீங்க. ஸோ நமக்கு அப்புறம் வர்றவங்க இந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா அதை நம்ம இந்த கமெண்ட் மூலயமா கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறது தான் இங்கே. ஓகேவா? அதே மாதிரி டேட்டா மாடல், கண்டென்ட் ஆட் ஆன் இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் புக்குள்ளே இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக இதில் எதுவுமே கிடையாது, என்னோடய டாக்குமெண்ட்டில் இதில் கொடுத்துருக்கிறது எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ நான் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் என்னுடைய ஒர்க் புக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு போர்ஷன்லேயும் அது இன்ஸ்பெக்ட் பண்ணி என்ன டேட்டா கிடச்சிதுங்கிறது இங்கே இருக்கும். நோ ஐட்டம்ஸ் வேர் ஃபவுண்ட். ஸோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என் ஷீட்டுக்குள்ளே இல்லை, என் ஒர்க் புக்கில் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த டாக்குமெண்ட்டில் யார் அந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணது, யார் ஆத்தர், ஸோ எந்த சிஸ்டம்லேருந்து பண்ணாங்க, எந்த டைம் பண்ணாங்க, அந்த டீட்டெயிலாம் இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். நீங்கள் உங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் ஆத்தர் யார், எந்த டைம் அவங்க டாக்குமெண்ட்டை கடைசியாக கம்ப்ளீட் பண்ணாங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம பர்சனல் டீட்டெயில் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடாதுன்னு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட் ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இத்தனை டீட்டெயிலையும் உங்களுக்கு வந்து அது இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ நான் திரும்ப அதை இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு ப்ராப்ளம் காட்டுச்சு. ஸோ பர்சனல் டீட்டெயில் இருந்தது அப்படின்னு ஒரு டிஸ்பிளே பண்ணியிருந்தது. ஸோ இப்போ எல்லாமே டிக் மார்க் வந்திருக்குன்னா நோ ப்ராப்ளம். ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு அதுக்கான அந்த ஹிண்ட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது செக் அக்சசிபிலிட்டி. ஸோ அக்சசிபிலிட்டி கொடுக்குறேன். ஸோ இது மேக்ஸிமம் நம்ம இதை பெருசாக செக் பண்ண மாட்டோம். அக்சசிபிலிட்டி செக் பண்ணுறது தேவைப்படாது. ஆனால் அடுத்த ஆப்ஷன் தேவைப்படும். ஸோ அடுத்த ஆப்ஷன் இன்ஃபோக்குள்ளே போனீங்கன்னா செக் கம்பேட்டிபிலிட்டி. ஸோ இது முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2024. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண 2019. இதுவே நீங்கள் 2003 அதுக்கு முன்னாடி வெர்ஷனாக இருந்தது. 95 to 2003 இது வந்து பழைய வெர்ஷன். அதுக்கு முன்னாடி வெர்ஷனாக இருந்ததுன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷனில் சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி இப்போ நான் 2024 யூஸ் பண்ணுறேன். இந்த வெர்ஷனை நீங்கள் பழைய வெர்ஷன் சாஃப்ட்வேரில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓல்டு வெர்ஷனில் ஓப்பன் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 24 யூஸ் பண்ணுறேன். என்னோடய சிஸ்டமில் 2003 வெர்ஷன் தான் இருக்குது. 2004 வெர்ஷன் இருக்குன்னா அதில் சப்போர்ட் பண்ணாது. ஏன் சப்போர்ட் பண்ணாது? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம், ஏன் சப்போர்ட் பண்ணாது அப்படி? ஸோ பழைய வெர்ஷன் எக்ஸல் ஃபைல்லாம் பார்த்துருக்கீங்களா? பழைய வெர்ஷன் எக்ஸல் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன், எக்ஸல் எக்ஸ்டென்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய எக்ஸல் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உள்ள எக்ஸலோட எக்ஸ்டென்ஷன் டாட் எக்ஸல் எஸ்எக்ஸ்னு இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பழைய வெர்ஷன். இந்த எக்ஸ் இருக்காது பழைய வெர்ஷன்.
டாட் எக்ஸ்எல்எஸ் தான். அதை பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்குன்னு நான் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த கம்பேரிட்டிவிட்டியை செக் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். ஸோ 97 to 2003 இதுதான் வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் வெர்ஷன். இதுதான் 97லேருந்து 2003. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் 97க்கு முன்னாடியாக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே ஓப்பன் ஆகாது. இப்போ அவ்வளோ பழைய சாஃப்ட்வேர் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மினிமமே இப்போ 2007 தான். இப்போது பேஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2007, அதுக்கப்புறம் 2010, 12, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற 19, 22, 24, இப்போ 26 வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே எனக்கு நான் கொடுத்த உடனே இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டுது. என்ன காட்டுது அப்படின்னா பழைய வெர்ஷனோட ஆப்ஷன், பழைய வெர்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன், இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் புக்கை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒருவேளை பழைய வெர்ஷனாக இருந்தால் கூட இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ 97 to 2003 அதுக்கு முன்னாடி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் கொடுத்தாலும் சேம் அதே தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா செக் பாக்ஸை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ நான் சொன்னல 2 இந்த டைப்புன்னு இங்கே காட்டவே இல்லையா? சரி, நான் அப்புறம் காட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ இது லேட்டஸ்ட் வெர்ஷன், இது ஓல்டு வெர்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் அந்த கம்பேட்டிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள். இப்போ நான் அந்த கம்பேட்டிபிலிட்டி செக் பண்ணி காட்டுறேன். இன்ஃபோக்கு போகிறீங்க, இதில் போயிட்டு செக் கம்பேட்டிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். வருதா? எல்லாருக்குமே தான் வரும். யாருக்கா வராமல் இருக்கா? யாருக்காவது இந்த ஆப்ஷன், இந்த ப்ராம்ப்ட், இந்த விண்டோ வராமல் இருக்கா? எல்லாருக்கும் வருது இல்லை? இதில் ஜஸ்ட் இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இது செலக்ட் ஆகிருக்காது இதுக்கு முன்னாடி. ப்ராம்ப்ட் இந்த எதுவுமே வரலையா? சரி, இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால வருது. இது 24, உங்களுக்கு எல்லாமே 2019. உங்களுக்கு என்ன வருது? இதே தான் வருதா? ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், இப்போ இதில் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, இந்த வெர்ஷனை சப்போர்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காப்பி டு நியூ ஷீட். ஸோ இதில் உள்ள டேட்டாவை நியூ ஷீட்டுக்கு காப்பி பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை கொடுக்குறேன். அடுத்த ஆப்ஷன் காப்பி டு நியூ ஷீட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே நியூ ஷீட்டில் காப்பி பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி கிடைக்குது எனக்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃபுல் ஃபைலோட அவுட்புட் இதில் கிடையாது. ஓகேவா? கம்பேட்டிபிளாக இல்லை இது. இப்போ நம்மளோட ஃபைல், அதில் இருந்த ஃபைல் அப்படியே இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஃபைல் இப்படி இருக்குதா? ஸோ இங்கே பாருங்கள், இதனுடைய எக்ஸ்டென்ஷன் பாரு, இங்கே தெரியுதான்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இருக்கா? XLSX. ஸோ இது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ 2007க்கு அப்புறம் வந்த எல்லா வெர்ஷனுமே இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வேர்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் .docx தான் இருக்கும். ஸோ எக்ஸுங்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன். இதே நீங்கள் பழைய வெர்ஷன்லேயும் இதே ஃபைலை ஸ்டோர் பண்ண முடியும். எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? ஃபைலில் போயிட்டு சேவர்ஸ் கொடுத்துட்டு லொக்கேஷனை சூஸ் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா இங்கே பாரு, சேவர்ஸ் டைப்புன்னு கேட்குதா? இங்கே போனீங்கன்னா இங்கே எல்லா டைப்பும் இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸல் 97 to 2003 அப்படின்னு இருக்கா இல்லையா? சேவர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாரு, எக்ஸல் 97 to 2003 ஒர்க் புக். ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணி இதனோட எக்ஸ்டென்ஷனை பார்க்குறேன். இதை சேவ் பண்ணுறேன். சேம் வேறு ஒரு நேமில், ஓல்டு வெர்ஷன் அப்படிங்கிற நேமில் நான் இதை சேவ் பண்ணுறேன். ஸோ ஓல்டு வெர்ஷன் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு
நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இதை நான் அந்த ஃபோல்டரில் போயிட்டு நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் பழைய வெர்ஷன் சேவ் பண்ணேன் இல்லையா, அது இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போய் நான் பார்க்குறேன் அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குன்னு. ப்ராப்பர்ட்டிஸ் போனோம் அப்படின்னா இங்கே டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி இங்கே இருக்கு, ஜென்ரல்லே இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதோட எக்ஸ்டென்ஷன் XLS. ஓகேவா? ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனில் லேட்டஸ்ட்டு வெர்ஷன் ஃபைலை பழைய சாஃப்ட்வேரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த கம்பைலபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தோம். ஓகேவா? ஸோ அது 97க்கு முன்னாடி இருந்த சாஃப்ட்வேராக இருந்ததுன்னா இப்போ யூஸ் பண்ணுற எந்த வெர்ஷனுமே சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப இந்த ஃபைலுக்கே போயிட்டு நம்ம அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ இன்ஃபோக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக்கில் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது மேனேஜ் ஒர்க் புக். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஸோ மேனேஜ் ஒர்க் புக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ மேனேஜ் ஒர்க் புக்கை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த மேனேஜ் ஒர்க் புக் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படின்னா, நம்ம திடீர்னு பவர் கட் ஆகும், நம்ம சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகலாம். அப்படி ஆகும்போது இப்போ நம்ம ஓப்பனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த டாக்குமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, சேவ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ரெக்கவரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை ஆட்டோ ரெக்கவரி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். என்ன அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற இந்த டாக்குமெண்ட் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஸோ நீங்கள் அதை அந்த ஆட்டோ ரெக்கவரி ஆப்ஷன் எனேபிளில் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை இப்போ அடுத்து ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஒரு டேட்டா ஆட் பண்ணும்போது எனக்கு பவர் கட் ஆகி ஃபுல்லாக இந்த டேட்டா சிஸ்டமே ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப நான் சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணும்போது ரெக்கவரி ஆப்ஷனில் இது ஓப்பனில் இருக்கணும். இப்போ நான் அது ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இதை நான் சேவ் பண்ணாமல் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நானாக க்ளோஸ் பண்ணால் அந்த எந்த சேஞ்சஸும் நடக்காது. அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எதிர்பார்க்காத அளவில் இந்த டாக்குமெண்ட்டே வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுது. 2 விதமாக க்ளோஸ் ஆகலாம். ஒன்று ரீஸ்டார்ட் பண்ணும்போது க்ளோஸ் ஆகலாம், இன்னொன்று ஷட் டவுன் பண்ணும்போது க்ளோஸ் ஆகலாம். ஸோ அப்படி ஆச்சுன்னா அதை நம்ம எங்கே போய் பார்க்கறது அப்படின்னா, இந்த ஆப்ஷனுக்குள்ள தான் போய் பார்க்கணும். ஸோ மேனேஜ் ஒர்க் புக்கில் போனீங்கன்னா ப்ரௌஸ் அன்சேவ்டு ஒர்க் புக், அதுக்குள்ளே எந்தெந்த ஃபைல்லாம் நம்ம சேவ் பண்ணாமல் விட்டோமோ அது இங்கே காட்டும். காட்டுதா? ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃபைலாவது காட்டும், காட்டாமல் இருக்காது. காட்டுதா? ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேம் ஒன்று கொடுத்து அந்த ஃபைலை சேவ் பண்ணிடும். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர், இது நம்ம வந்து செட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸல் என்ன பண்ணியிருக்குன்னா 10 நிமிஷம் டைம் செட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் இப்போ நீங்கள் இப்போது மணி என்ன ஆகுது, 4:10. ஸோ 4:10க்கு ஒரு ஃபைல் நம்ம டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது 4:20 வரைக்கும் என்னெல்லாம் டைப் பண்ணுறீங்களோ கடைசியாக அந்த டைப் பண்ணது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக சேவ் ஆகும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் சேவ் ஆகாது, 10 நிமிஷம் கேப்பில் ஒவ்வொரு முறை சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபைல் ஒரு லொக்கேஷனில் இருக்கும், அந்த லொக்கேஷன் தான் இது. ஸோ ரோமிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் அந்த ரெக்கவர் ஆன எல்லா ஃபைலுமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அதுக்குள்ளே போனால் எனக்கு மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குது ஒரு ஃபோல்டருக்குள்ளேயும். ஸோ நான் டைப் பண்ணிவிட்டு சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணியிருப்பேன் சேவ் பண்ணாமே. ஸோ கடைசியாக நம்ம எப்போ
சேவ் பண்ணியிருந்தோமோ அந்த டேட்டா வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம டேட்டா ஃபுல்லாகவே டெலீட் ஆகாமல் இந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கும். ஸோ மொத்த டேட்டாவும் டெலீட் ஆகாமல் கடைசியாக என்ன சேவ் பண்ணமோ அது வரைக்கும் டேட்டா கண்டிப்பாக இருக்கும். டேட்டா லாஸ் ஆகாமல் நம்ம டாக்குமெண்ட்டை திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேனேஜ் ஒர்க் புக்கில் நம்ம பண்ண போகிறது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வியூ ஆப்ஷனை நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம அதை விட்டுருவோம். ஓகே. ஸோ நம்ம இதோட இந்த ஃபைல் மெனுவை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஃபைல் மெனுக்குள்ளே இருந்த எல்லா ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகேவா? எக்ஸ்போர்ட்டை தவிர. ஸோ எக்ஸ்போர்ட் நம்மளால் பண்ண முடியாது. அதே மாதிரி வேறு என்ன, பிரிண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? இந்த ஃபைல் மெனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண இந்த ஆப்ஷனில் ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு அவுட்புட் வரல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கிளியர் பண்ணிடலாம். அப்படி எதுவும் இல்லையா? 51 நிமிஷம் நம்ம இதை எடுத்துருக்கோம். இடையில பிரேக் எடுத்து எப்படி 51 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதனால்